இப்படியே தப்பு தப்பா பேசி எவ்வளவு நாள் தான் நோகடிக்க போறீங்கன்னு ஒரு பக்கம் விஜய் அவருக்கு ரொம்ப ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் த்ரிஷா அவங்களுடைய பதிவு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு விஜய் அவர்களும். விஜய் அவர்களை ஒரு நல்ல முதலமைச்சராகவும் இந்த தமிழ்நாட்டை மாற்ற கண்டிப்பா விஜய் அவர்னால முடியணும், மாற்றம் வேணும்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரும் மக்களுக்கு தேவையானதை மட்டும்தான் செய்ய நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் சரியான பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல அவரு பேசுற விஷயங்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்களை அவரு செய்ய போறதையும் உறுதியா தெரியப்படுத்தியிருக்காரு. அந்த வகையில த்ரிஷா அவங்க இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துகிட்டதை யாருக்கும் பிடிக்கல. த்ரிஷா அவங்கள எல்லாருமே இப்ப வரைக்கும் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் அவருடைய குடும்பம், சங்கீதா அவங்களும் சரி, மகன் மகளும் யாருமே இதுல கலந்துக்கவே இல்லை. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். த்ரிஷா அவங்க என்னமோ அவங்கள ஜெயிக்க வச்ச மாதிரி வந்து கை காண்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு நெகட்டிவான கருத்துக்கள் பதிவிட்டு திட்டிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவங்க நேத்து கலந்துகிட்ட அதே புடவையில ஒரு புகைப்படம் எடுத்து பதிவிட்டு இருக்காங்க. அதுல தி லவ் இஸ் ஆல்வேஸ் லவுடர் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. இத பார்த்த நிறைய பேர் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில த்ரிஷா அவங்கள இப்படியெல்லாம் பேசினது அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்திருக்கும் போல. அவங்க இந்த காசிப் பேசுறவங்க எல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு பதிவு பதிவிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல த்ரிஷா அவங்கள யாருமே இந்த அளவுக்கு எழுதி பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க சமீபத்துல விஜய் அவருடைய எல்லா நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிறதாகட்டும், விஜய் அவர் முதலமைச்சர் ஆனதும் முன்னிலையில இருந்ததும் அவரோட வீட்டுக்கு உடனே சென்று அவருக்கு நன்றி சொன்னதாகட்டும், அவரோட பதவியேற்பு விழாவில் முதல் வரிசையில அவங்க குடும்பத்தோட அவங்க அமர்ந்திருந்ததாகட்டும், இதையெல்லாம் பார்த்துதான் எல்லாருமே தேவையில்லாம அவங்கள பேச ஆரம்பிச்சாங்க. சங்கீதா அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. சங்கீதா அவங்களுடைய இந்த விவாகரத்து வழக்கும் இனி அடுத்த மாதம் வந்து மறுபடியும் விசாரணைக்கு வர இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பொறுத்து இருந்ததா பார்க்கணும். ஒரு பக்கம் சஞ்சய் அவங்களும் சாஷா அவங்களும் இதுல கலந்துக்கவே இல்லைங்கிற கேள்விகள் எல்லாம் கூட இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த தேவையில்லாத பதிவுகள், தேவையில்லாத விமர்சனங்களுக்கு இப்பவும் பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க விஜய் அவருடைய ரசிகர்களும். ஆனாலுமே இன்னுமே இந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல பெரிய சர்ச்சையை தான் ஏற்படுத்துது. அதிகமா எல்லாரும் த்ரிஷா அவங்கள தான் சொல்றாங்க. விஜய் அவருக்கு பேர் கெட்டுடும்னு தெரிஞ்சும் அவங்க வேணும்னே பண்ற மாதிரி இருக்குன்னு கூட சொல்றாங்க. எது எப்படியோ தமிழக முதலமைச்சரா இருக்க விஜய் அவர்கள் மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது செய்வாருன்னு மக்கள் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட பணிகள் மேலும் சிறக்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.